இன்னைக்கு ஃப்ரெண்டோட அக்காக்கு பர்த்டே, அங்கதான் போக போறேன். போறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா நீ ஏன்டா கவலைப்படுற, உன்னை விட லேட்டா நான் வருவேன்டா அப்படின்ட்டு இவனு அதுக்கப்புறம் தான் வந்தாரு. வண்டி யாருப்பா சேத்துல விட்டதுன்னு கேட்டா, இப்பதான் ஆயுத பூஜைக்கு ஃப்ரெஷ்ஷா வண்டியை குளிப்பாட்டிட்டு பொட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு சாமி நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாம் வந்துட்டாங்க. அதனால கேக் கட் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள போயிட்டோம். அத்தனை பேர் இருந்தோம். அதனால எல்லாம் யூ மாதிரி வரிசையா நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிறந்தனால அதனால ஒட்டுக்கா கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேக்க மாறி மாறி ஊட்டி அவங்களோட பாசத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. வீட்டுல அத்தனை பேர் இருந்தாங்காட்டி வீடே ஒரு கலையா நிறைஞ்சிருந்துச்சு. எனக்கும் கேக் வந்துச்சு. கேக்க சாப்பிட்டு அக்காக்கு என்ன கிஃப்ட் வருது அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அக்காக்கு மொபைல் கிஃப்டா வந்துச்சு. அப்புறம் ஒரு போட்டோ வைக்கிறது வந்துச்சு. அன்பு செல்வன் வீட்டுல இருந்த இளந்த வடை எடுத்துட்டு வந்துட்டு இதான் கிஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரும் சாப்பிடறக்கு உட்காந்துட்டோம். பாவம் ஒருத்தனை மட்டும் தனியா மேல உட்கார வச்சிட்டாங்க. புரட்டாசி அப்படிங்கிறங்காட்டி சாப்பாடு, குழம்பு, ரசம், புளி குழம்பு, சுண்டல் குழம்பு அப்படின்ட்டு ஃபுல்லா வெஜ்ல பண்ணிருந்தாங்க. இந்த கண்ணாடி போட்டுருக்கவன் நான்வெஜ் இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு கேட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வெளியில உட்காந்து கொஞ்ச நேரம் நாயம் பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தர கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. மணியும் டாட்டா சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். பரிமாறிட்டு சாப்பிடாம இருந்தவங்களா இப்ப உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் ஸ்டே பண்றதுக்கு மாடிக்கு போயிட்டோம். காலையில 6 மணிக்கு நான் வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா எங்க வீட்டுல என்ன புதைச்சிருவாங்க, நான் இப்பயே கிளம்பி போறேன் அப்படின்னு. அதெல்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு என்னையும் அங்கேயே இருக்க வச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ஒரே ஃபன்னு. விடிய விடிய தூங்காம அடிச்சு புடிச்சு விளையாண்டு நாயம் பேசிட்டு இருந்தோம். ஒருத்த மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். நீ எப்பறம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருந்தவனை எந்திரிச்சு நிக்க வச்சிட்டோம். ஏதோ எங்களால முடிஞ்சது. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போனா எப்படி? மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.